வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு திரையில் நடிக்கணும்னு ஆசை இருக்கும். அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குன்னே சொல்லி ஆகணும். ஏஜஸ்னா 27வது படத்துக்கு வந்து சப்போர்ட்டிங் ரோலுக்கு வந்து ஆட்கள் கேட்டிருக்காங்க. அதில் வந்து ஆண்கள் வந்து 18லேருந்து 50 வயசில் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஃபீமேலில் வந்து 18லேருந்து 50 வயசில் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். கிட்ஸு குழந்தைங்களில் வந்து 8லேருந்து 14 வயசு வரை இருக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சேர விருப்பம் உள்ளவங்க வந்து நானும் இந்த மாதிரி திரையில் நடிக்கணும், ஒரு சப்போர்ட்டிங் ரோலாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கீழே கொடுக்குற இமெயிலில் வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணி கேட்டு பாருங்க. ஜூன் 30 தான் வந்து லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே மெயில் பண்ணி கேட்டுருங்க. வடச்சென்னை 2 எப்போ வரும்? அதாவது வெற்றிமாறன் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் சரி, அதிகமான ரசிகர்கள் கேட்குற ஒரு கேள்வி வடச்சென்னை 2 எப்போ வரும்? இந்த கேள்விக்கு வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட்டாக நம்ம வெற்றிமாறன் வேறு ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, வடச்சென்னை 2 வந்து வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. பட் இதுக்கு எப்போ வரும்னு சொல்லிட்டு இதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வடச்சென்னை 2 வந்து 2027 ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் போட்டிருக்காங்க சொல்லிட்டு நியூஸ் வந்திருக்கு. இந்த படத்தை வேலு ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நியூஸ் வெளியே வந்திருக்கு. 2026 டிசம்பர் மாதம் இல்லைனா 2026 ஜூன் மாதம் இந்த மாதிரி டைமில் வந்து ஷூட்டிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. கூடிய சீக்கிரம் இதுக்கான அப்டேட் அஃபிஷியலாக வரது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் எதிர்பார்ப்போம், நிச்சயமாக ஒரு அப்டேட் கொடுப்பாங்க. கூலி படத்தில் ஃபர்ஸ்ட் சீன் சாங் வந்து இப்போ வெளியாயிருச்சு. யூடியூப்ல ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிக்கிட்டு இருக்கு. சாங் உண்மையில வந்து வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். எனக்கு இந்த சாங் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் நீங்கள் ஒன்று ஏதாச்சும் பார்க்க முடியுதுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லைன் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. லிரிக் வீடியோ மாதிரி விடாமல் வந்து டிஆர்ஐ வச்சும் அனிருத்தை வச்சும் ஒரு வீடியோ மாதிரி கிரியேட் பண்ணி இந்த சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே சூப்பராக இருக்குது. குபேரா படம் 100 கோடி அடிச்சதை பற்றி காலைல பேசியிருந்தோம். ஆனால் வந்து பேக் டு பேக் தனுஷ் அவர்கள் 100 கோடி கொடுத்துருக்காரு. அது என்னென்ன படம் சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். 2022 திருஞ்சிற்ற படம் 100 கோடி வசூல் எடுத்திருக்கு. 2023 வாத்தி அதுவும் 100 கோடி வசூல் எடுத்திருக்கு. 2024 ராயன் படமும் 100 கோடி வசூல் எடுத்திருக்கு. 2025 குபேரா வெறும் 4 நாளில் 100 கோடி வசூல் எடுத்திருக்கு. இட்லி கடை இன்னும் லோடிங்கில் இருக்குது, அது ஒரு 100 கோடி வசூல் எடுக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ நான் பார்த்த வரையும் அப்டேட் இவ்வளோ தான் கைஸ். இதுக்கு மேலே அப்டேட் வந்தால் நான் நிச்சயமாக அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா வந்து சினிமா டூர்னு சொல்லி ட்விட்டரில் அக்கௌண்ட் இருக்குது, அதை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சிங்க. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பிடிச்சினா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.